நான் வந்த உடனே ஐயா நம்முடைய மாவட்ட செயலாளர் எனக்கு அப்போ அவர் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்ற உடனே பேரை பார்த்த உடனே கிரஹாம் பெல்லுன்னு மிக முக்கியமாக உடனே என்னையா இது நம்ம கிரஹாம் பெல்னால் யார்? அவர் தான் டெலிஃபோனை கண்டுபிடிச்சவர். அப்படிப்பட்ட விஞ்ஞான சிந்தனை நம்ம ஊரில் பேர் வைக்கிறதுக்கு பாருங்கள், அது ரொம்ப மிக முக்கியம். புரியாதவன் ரொம்ப பேர் கேட்பான், பேரில் என்ன இருக்குது, பேரை மாற்றிட்டா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், சாப்பாடு வேறு விஷயம். அது மாற்றி அந்த மானம் முடிச்சு வந்தால் நிச்சயம் சாப்பாடும் கிடைக்கும், ஏன்னா அறிவுபூர்வமாக இருந்தால். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்படி வரும்போது பாருங்கள், இங்கே குழந்தையோடு பேர் வச்சார் டாக்டர் மானவீரன். மானவீரன்னா நான் தான் அந்த பேர் வச்சேன். இன்றைக்கி அவருடைய குழந்தையோடு வந்து அவர் இங்கே பேசுகிறார். இந்த திருமணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். போராமே மானவீரன். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னவர் தந்தை பெரியார். மனிதருக்கு அது இன்னாருக்குன்னு ஒரு பிரித்து பார்க்கல, இல்லை மனிதன் இருந்தால் அத்தனை பேருக்கும் மானமும் அறிவும் வரணும் அப்படின்னு பேர் மானவீரன் அப்படின்னு. இன்றைக்கி அவர் பெரிய டாக்டராகி, அவருடைய துணைவர் டாக்டராகி, எத்தனை டாக்டர்கள் பாருங்கள் இந்த குடும்பத்தில். ஐ ராமச்சந்திரன் அவருடைய தந்தையார் வந்து கிழப்பாவூரில் வந்து அவர் சாதாரண இளைஞரணியில் சேர்ந்தவர். இந்த இயக்கம் எப்படிப்பட்டதுங்கிறத புதிய வரவுகளாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் அவர்கள் புரிந்து கொள்ளணும். அப்படி வந்த அந்த உணர்வில் பேரை வச்சோம். அது மாதிரி எனக்கு நம்ம மாவட்ட செயலாளர் சகோதரர் அவர்களை பார்த்த உடனே, ஐயா உங்களுக்கு எப்படி இந்த பேர் வச்சாங்க? இது அவங்களுடைய தந்தையார் தான் அதுக்கு அடிப்படையாக இருக்கணும், காரணமாக இருக்கணும். அது நடையில மாற்றிக்கிட்டதா ஆரம்பத்தில் இருக்கான்னு கேட்டேன். இல்லை எனக்கு ஆரம்பத்திலேயே தந்தையாருக்கு விஞ்ஞானத்தில் வாய்ப்பு உண்டு, அவருக்கு ஆசை உண்டு. அதனால தான் டெலிஃபோனை கண்டுபிடிச்சார் பாருங்க. அந்த டெலிஃபோனை கண்டுபிடிச்ச அதே தேதியில் நான் பிறந்தேன், அதனால் அவர் பேரை வச்சார் அப்படின்னு சொன்னார். எனவே இது யாருக்கு? திராவிட இயக்கத்துக்கு தான் உரிமை உண்டு. இது மாதிரி பேர் வைக்கிறதுல ரொம்ப பேரில் என்ன இருக்குன்னு கேட்கக்கூடாது. மிக முக்கியமாக இன்றைக்கு பெயரில் தான் எல்லாம் இருக்குது. பெயரில் தான் மான உணர்ச்சி இருக்குது, பெயரில் தான் அழகு உணர்ச்சி இருக்கிறது, பெயரில் மிக முக்கியமானது பூராமே. அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இப்போ வடமொழி பேர் வைக்கிறேன், என்னன்னு வாயில் நுழையாது, மிக முக்கியமாக அப்படி பேர் வைக்கிறாங்க. நல்ல தமிழ் பேர் சூட்டணும் ஒன்று. சரி இது தமிழ் பேரான்னு கேட்பாங்க. ஒன்று இல்லை, இது அறிவியல் சம்பந்தப்பட்ட அறிவாளிகள் விஞ்ஞானிகளுடைய பெயர்.